ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தனக்குத்தானே. ஓசியா 10:1 சொல்கிறது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. திராட்சை செடியை நடுகிறவன் நிச்சயமாகவே எதிர்பார்க்கிறான். கனி கொடுக்கும்படி அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறான், உரமிடுகிறான், வேலி அடைத்து வைக்கிறான். ஆனால் ஒரு சில செடிகளே நல்ல கனிகளை தருகின்றன. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்ன? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை நட்டு தண்ணீர் ஊற்றி உரம் இட்டதன் பலனை பெற முடியவில்லை. அது தோட்டக்காரனுக்கு அல்ல, எஜமானுக்கு அல்ல, தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. இன்றைக்கும் அநேகர் அப்படித்தான் சுயநலவாதிகளாய் இருக்கிறார்கள். ஒருவர் விலையுயர்ந்த மாடு ஒன்றை நிறைய பால் கறக்கும் என்று நம்பி வாங்கினார். ஏற்ற வேளையில் அது சினையானது, அருமையான குட்டியை போட்டது. வாங்கி வந்தவர் பால் கறக்கும்படியாய் அருகில் போனபோது அது பால் கறக்க அனுமதிக்கவே இல்லை. குட்டி காயிலும் கொடுக்குமா என்று எதிர்பார்த்தார். அதற்கும் கொடுக்காமல் உதைத்து தள்ளிவிட்டது. பால் கறக்கும் தொழில் செய்யும் ஒருவனை அழைத்து வந்து தனக்கு உதவி செய்யும்படி கேட்டார். அவன் செம்பை எடுத்துக்கொண்டு பால் கறக்க வந்தபோது அந்த மாடு எட்டி ஒரு உதைவிட்டது. பால்காரனுடைய முன்பற்கள் எல்லாம் கொட்டி போயின. அவன் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடியே போய்விட்டான். இன்றைக்கு அநேக மனிதர்கள் சுயநலமாக இப்படித்தான் வாழ்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், நல்ல படிப்பை கொடுக்கிறார், வேலை வாய்ப்பை கொடுக்கிறார். பொருள் ஈட்ட துவங்கியவுடன் முழுக்க முழுக்க தங்களுக்கே செலவழித்துவிட்டு கர்த்தருடைய ஊழியங்களுக்கோ சுவிசேஷ வேலைக்கோ ஒன்றும் கொடுப்பதில்லை. கர்த்தருக்குரிய பங்கை எடுத்து வைப்பதில்லை. பலன் தராத திராட்சை செடிகளாகவே இருந்து விடுகிறார்கள். பல்கலைக்கழகத்திலே என்னுடன் படித்த ஒரு மாணவன் மிக ஆடம்பரமாய் பணத்தை செலவழிப்பான். சிகரெட்டுகளை ஊதி தள்ளுவான். ஓட்டலில் உட்கார்ந்து மனம் போல சாப்பிடுவான். பெரிய செல்வந்தனாயிருப்பான் என்று எண்ணினேன். ஒரு நாள் அவனுடைய வீட்டுக்கு போனேன். அவனுடைய வீடு மிக ஏழ்மையான நிலையில் இருந்தன. என்னுடைய தகப்பனார் என்னுடைய மகனுடைய படிப்புக்காக என் நிலம் புலம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். நானும் என் மனைவி ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு மற்ற நேர சாப்பாடுகளை தியாகம் செய்து அந்த பணத்தை என் மகனுடைய படிப்புக்காக அனுப்பி வைக்கிறோம் என்று சொன்னார். அதே நேரம் அவர்கள் அனுப்பும் பணத்தை ஊதி ஊதி விளையாடின மகனுடைய நிலைமையும் பார்த்தேன். அந்த மகனுடைய வாழ்க்கையை எண்ணி வேதனைப்பட்டேன். பலனற்ற திராட்சை செடி, தனக்குத்தானே கனி கொடுக்கும் சுயநலமான வாழ்வு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டுமானால் கர்த்தருக்காக வாழ வேண்டும். அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆத்தும பாரத்தோடு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலுள்ள மக்களை தேடி செல்ல வேண்டும். உங்களுக்காக அடிமையின் ரூபம் எடுத்த இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கடைசி சொட்டு இரத்தத்தையும் உங்களுக்காக கொடுத்தாரே, அவருக்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டாமா? இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 9:7, எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 23, 24 மற்றும் 25 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள்
21 அதிகாரம் 18 40 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தனக்குத்தானே அல்ல, கர்த்தருக்கும் மற்றவர்களுக்கும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.